நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மாடுங்கோ மாடுலாம் நாங்க நல்லா மேய்க்கிறோங்கோ. காலையில இங்க 8 மணிக்கு காட்டுக்குள்ள பூந்தாங்கோ. மதியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். சரிங்க. வந்ததெல்லாம் சுத்தம் பண்ணணும்ல. ஆமாங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணி பாக்குற போது மணி 3 மணி ஆகி போகும். சாப்பிடுறது பார்த்தா நாங்க மத்தியானம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க? 4 மணிக்கு. மத்தியானம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க? 4 மணிக்கு. எத்தனை கஷ்டப்படுறோம்லன்னு போட்டு ஒரு பால் விலை ஏத்துங்கப்பா, அது ஏத்த மாட்டேங்குது. புண்ணாக்கு விலை மட்டும் நிமிஷத்துக்கு ஒரு விலை போயிட்டு இருக்கு. வெயிலுன்னு பாக்குறது இல்ல, மழையும் பெய்ய மாட்டேங்குதுங்கோ. சரியான கஷ்டங்கோ. ஆனா எங்களுக்கு படுப்பிள்ளைங்காட்டிக்கு இது மேய்ச்சிட்டு இருக்கிறோங்கோ. நாங்க படிச்சோம்னா அந்த மாடு மேய்க்கிறவங்க மேய்க்க மாட்டாங்க. ஏன் அந்த மாடு வச்சிருக்கோம்னா படிக்காதனாலதான். படிச்சோம்னா இது நாங்க வச்சிருக்க மாட்டோம். உங்களாட்ட ஒரு பேனா படுத்துட்டு போயிருக்கோம். வீட்டு கலவா ஒண்ணு வச்சுட்டு கறந்து குடிச்சிட்டு அவ்வளவுதான். அடுத்த பக்கம் பாலுக்கு போகாம இருக்க வேண்டியது. லாபமும் இல்ல, ஒண்ணும் கிடைக்காது. எல்லாம் நஷ்டத்திலேயே ஏதோ ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ நாமளும் மனையும் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க ஏதோ எங்களாட்ட மாசம் நிக்கிறவங்க இருந்தா ஏதோ ஒரு தோட்டம் 2 தோட்டம் இருக்கும். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு விலை நிர்ணயம் வந்துருச்சு. பருத்தி கொட்டை புண்ணாக்குனுடைய விலை வந்து ஓரளவுக்கு அதே கணிசமான ஒரு தொகையிலேயே இருக்குன்னு வைங்க. அப்ப நீங்க 5 மாடா இருக்கிறத நீங்க 10ஆ நீங்க பெருக்குவீங்களா மாட்டீங்களா? காளிபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து மாடு வளர்க்கும் தொழில வந்து ஒரு ஐயா வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. பரம்பரையா மாடு வளர்க்கும் தொழில வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. இது எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. பாலகிருஷ்ணன், காளிபாளையம், தைலந்தோட்டம். எத்தனை மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட இப்போ ஒரு 5 இருக்குங்க. 5 இருக்குங்க. 10 இருந்துச்சுங்க, 5 வித்துட்டோம். எதனால நீங்க வித்தீங்க? எல்லாம் மேவுகள்லாம் இல்லாம தண்ணியும் பத்தாக்குறை, அப்புறம் அதுக்கு தீவனம் வேணும் இல்லைங்க. அதனால பருத்தி கொட்டை புண்ணாக்கு ரேட்டெல்லாம் ஏறி போச்சு. அதனால சேல்ஸ் பண்ணியாச்சு. போடா அப்படி பால் ரேட்டு 30 ரூபா 35 ரூபா வருதுங்க. நீங்க போய் பண்ணையம் பண்றோம். அதனால எல்லாம் குறைச்சதுன்னா இனி அதிகமா வச்சு பண்ணலாம். இல்லைன்னா எல்லாம் வித்தர வேண்டியது. அவ்வளவுதான். அதாவது நீங்க மாடு வளர்க்கறதுல வந்து லாபங்களும் இருக்கு, நஷ்டமும் இருக்குங்க. ரெண்டையும் பார்க்கணும். இந்த ஒரு காணொலியில பாத்தீங்கன்னா ஒரு லாபகரமான ஒரு மாட்டு பண்ணைய எப்படி நஷ்டமா அது மாறுச்சு அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா நம்ம ஒரு மாட்டு பண்ணைய ஆரம்பிக்கணும்னா நஷ்டங்களையும் தெரிஞ்சுக்கணும், லாபங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஐயா, நீங்க 10 மாடுகள் நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. அப்பாவுடைய தொழில் மாடு வளர்க்கும் தொழில் இல்ல, தோட்டத்துல விவசாயம். சரிங்க. மாடு வச்சுட்டு புண்ணாக்கு தவிட எல்லாம் இந்த ரேட் ஆயிடுச்சுன்னு யாரும் வாங்கி போட முடியாது. உரத்துக்கு வேண்டியத சாணிக்கு வேண்டிய வச்சுக்குது மாட்டு. இல்லைன்னா அதை வித்துருவோம். என்ன நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளது கத்திரி வெண்டை எல்லாம் போட்டிருக்கு. ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா நமக்கு வந்து அதுல லாபமும் தெரிஞ்சிருக்கணும், நஷ்டமும் தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கும் போது நீங்க ஆரம்பிக்கும் போது ஐயா உங்களுடைய அப்பாவுடைய காலத்துல இருந்து பரம்பரையா நீங்க மாடு வளர்க்கும் தொழில் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. அப்படி கொண்டு வரும்போது கண்டிப்பா நீங்க ஒரு மாட்டுல இருந்தா 10 மாடை நீங்க பெருக்கி இருப்பீங்க. அப்படி பெருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன வழிமுறைகள், ஃபர்ஸ்ட் லாபத்துல எப்படி ஆரம்பிச்சீங்க, அது எப்படி நஷ்டமாச்சு அப்படிங்கறது ஒரு கதை மாதிரி சொல்லுங்கய்யா. எங்கேயும் எல்லாம் லாபமும் இல்ல, ஒண்ணும் கிடைக்காது. எல்லாம் நஷ்டத்திலேயே ஏதோ ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஏதோ நாமளும் மனையும் பண்ணிட்டு இருக்கிறோம். அத்தனையுமே நட்டந்தேன். ஒரு மாடு வாங்கணும்னு 50,000 ரூபா வரும். 50,000 இருந்து 1 லட்சம் ரூபா ஒரு 50,000 ரூபா வாங்கிட்டு வந்தது. 3 மாசம் தான் கறந்துச்சு. இப்பெல்லாம் சென்னைங்க புடிச்சு வித்தஞ்சில்லன்ட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. வீட்டு கலவா ஒண்ணு வச்சுட்டு கறந்து குடிச்சிட்டு அவ்வளவுதான். அடுத்த பக்கம் பாலுக்கு போகாம இருக்க வேண்டியது. உங்களோட தேவைக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம ஏன் இதை லாபகரமா மாற்றுறதுக்கு என்ன லாபகரமா மாற்றுறதுக்கு 50 ரூபா 60 ரூபா கொடுத்தாங்கன்னா கட்டுப்படி ஆகும். உனக்கு தவிடு வேலைக்கு போறதுக்கு. இது பாத்தீங்கன்னா 30 ரூபா 35 ரூபா தான் வருது. அதுலயுமே பில்லு கரெக்டா வர்றதில்லை. எங்க நீங்க பால் ஊத்திட்டு அச்சங்க. ஏன் அரசு நிறுவனமான ஆவினுக்கு நீங்க பால் ஊத்தலாம்? ஆவின் 32 ரூபாய் 33 ரூபாய் நிரந்தரமான ரேட். எங்கேயும் போய் ஊத்த முடியும். நம்ம என்ன உழைச்சாலும் அவ்வளவுதான் வரும். இன்ன வரைக்கும் வறுத்து போட்டுக்கிறாங்க. இன்னும் போய் காய் பொறிச்சு அங்க எத்தனை பொறிக்கு போகுது. அதனால இது எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால நீங்க இந்த தொழிலை விட்டு நான் வெளியே போறேன் அப்படிங்க. ஆமாங்க. நீங்க இப்ப நீங்க ஒரு 5 மாடு வச்சிருக்கீங்க. அதுல எத்தனை மாடு கறவை மாடா இருக்கு? ஒண்ணுதான் கறக்குதுங்க. பாய்க்கு பூரா செனையா. எல்லாமே செனதான். வத்தக்கறவை ஆயிருச்சு. ஆமாங்க. அதெல்லாம் கொடுத்துட வேண்டியதுதாங்க. நீங்க வளர்க்குற மாதிரி ஒரு எண்ணமே இல்லைன்னு. எண்ணமே இல்லை. அது வளர்த்தனால பிரயோஜனம் இல்லை. தட்டு வருன்னு அதே இருக்கு. எத்தனை ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? இது 70 சென்ட் போட்டுக்கிறேங்க. மசாலா அளவா ஒரு 3/4 ஏக்கருக்குள்ள நீங்க போட்டுருக்கீங்க. நம்மளோட இது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா நீங்க அந்த பயிரிட்டு இருக்கிறீங்களா? வேற என்ன நீங்க விவசாயம் சொன்னீங்க?
கத்திரி, வெண்டை ஆ. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனா நீங்க என்னதான் நீங்க மாடு விக்கணும்னு நீங்க சொன்னாலும் உங்க மனசளவுல வெளியே நம்ம எருவு வாங்கி போடணுமே அப்படிங்கும்போது மனசு வலிக்குமா இல்லைங்களா? அது லோடு 2000 ரூபாங்க. வலிக்கிறவனுக்கு 1000, கொண்டு உதற காலுக்கு 500, கிட்டத்தட்ட 4000 ஆச்சு. 10 லோடு வாங்கினா 40,000 ஆச்சு. அதனாலதான் வச்சுட்டு இருக்கு. இப்ப தெரியுதுங்களா மாட்டு பண்ணை ஏன் எல்லாரும் வச்சிருக்காங்கன்னு ஐயா சொன்ன பாயிண்ட்ல நீங்க முடிச்சிட்டீங்க. கரெக்டுங்களா ஐயா? இது போடலினாலும் வெள்ளம் வராது, அதுக்கு வேண்டியத வச்சுக்கிறேன். திரும்பி மத்தபடி எல்லாம் இதுல ஒண்ணும் லாபம் எல்லாம் கிடையாது, நஷ்டத்துல தான் ஓடிட்டு. இந்த காய் காசுகள் வாங்கி இதுக்கு போட்டு பெருசாவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த செயற்கை முறையில மட்டும் எரு மட்டும் தயாரிச்சாங்க, மாட்டோட இனத்தையே நம்ம இனிமே பார்க்க முடியாது இல்லைங்களா ஐயா? கண்டிப்பா. ஏதோ பரவாயில்ல, இது ஒரு விஷயம் தான். இப்போ இந்த மாட்டுக்கு வந்து நீங்க செட்டு நான் பார்த்தீங்க, 2 செட்டு நீங்க போட்டுருக்கீங்க. இந்த செட்டெல்லாம் ரொம்ப தரமா போட்டிருக்கீங்களா ஐயா? எப்படி சீட் எல்லாம் போட்டுருக்கீங்க? இது நான் அப்படியே மாட்டுக்குன்னு போட்டு விட்டுங்க. முதல்ல அந்த தோட்டத்துல இருந்துங்க, அதை மாத்தி இங்க கொண்டு போட்டு விட்டாச்சு. 10 மாடு வரைக்கும் கட்டுற மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. பார்த்தா எல்லாம் கொடுத்துட்டு 5 மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ சைடுல இருக்கிறது சின்ன மாட்டுக்கொட்டை இது கவர்மெண்ட் போட்டதுங்க. 1.25 லட்சம் ரூபாய் என்ன போட்டானுங்க. இது அரசு வந்து எப்படி கொடுத்தாங்க? அது மானியம்னு சொல்லி கொடுத்தாங்க. எத்தனைக்கு மீறின ஒரு 10-20 போகாது. அப்புறம் எங்கேயும் போய் நாம மாட்டு பண்ண வைக்கிறீங்களா? சரிங்க. இப்ப பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான தீவனங்களை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க குச்சி தீவனம், பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு இந்த மாதிரிதான். குச்சி தீவனம், பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு இதெல்லாம் எங்க நீங்க வாங்குறீங்க? இங்க அக்ஷன்ல குச்சி தீவனம் எடுத்துக்கங்க, பருத்தி கொட்டை ஜெனிங் பேட்டர், அப்புறம் காரமடை போனோம்னா கோதுமை தவிடு எடுத்துக்கோங்க. இப்போ அக்ஷன்ல வந்து குச்சி தவிடு கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்களா? அது வந்து அது என்ன ரேட்டு கொடுக்குறாங்க? 1750. மற்ற இடங்கள்ல வாங்குறதுக்கு இங்கே என்ன எல்லாம் ஒரே ரேட்டு தான். அப்படியே நீங்க அக்ஷன்ல வாங்குறீங்க? அங்க வாங்கிட்டு என்ன இங்க போனோம்னா அப்படி காசு கொடுத்து எடுத்து வரேங்க. அதுவும் லோனுக்கு இன்னைக்கு பில்லுல கூடினா டபுள் பில் பிடிப்பாங்க. அதனால அதெல்லாம் ஆகாது. எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய மாட்டுப்பண்ணைதாரர்கள்லாம் நிறைய பேர் நான் சந்திச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விலை நிர்ணயம் செஞ்சா எங்களுக்கு நல்லா கட்டுப்படி ஆகுன்னு சொல்றாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சா உங்களுக்கு ஒரு லாபகரமா இருக்கு? 50 ரூபா கொடுத்தா கட்டுப்படி ஆகுங்க பாலுக்கு. இந்த 30 ரூபா 35 ரூபா கொடுக்கறதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. 50 ரூபாங்கிறது உங்களுடைய ஒரு நிதர்சனமான ஒரு அது கரெக்டா இருக்கு. ஓகே. அதுக்கு மேல அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த 50 ரூபா கொடுக்கறத பெரிய விஷயம். ஆனா கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே மீறினா 35 ரூபா 40 ரூபா தாங்க. இப்போ இல்லைங்கய்யா, நீங்க மாட்டுப்பண்ணைதாரங்களும் விட்டுருங்க, நீங்க சாதாரணமான ஒரு பொதுமக்கள். இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்குறேன். 1/4 லிட்டர் பால் எவ்வளவுங்க? 1/4 லிட்டர் பால் 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 ரூபா பாக்கெட்ல எவ்வளவு மில்லி இருக்கும்? அது ஒரு 100 மில்லி தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. அப்போ 1 லிட்டர் வந்து அவங்க எத்தனை ரூபா வரைக்கும்? 100 ரூபாய் ஆகுது. 100 ரூபா ஆகுது. இப்போ நீங்க இந்த ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களா இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கும்போது அதுல ஐயா சொன்ன மாதிரி ஒரு 100 மில்லி தான் இருக்கு மாதிரி சொல்றாரு. 1 லிட்டர் பாலை கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா வரைக்கும் அவங்களால விற்க முடியுது அப்படிங்கும்போது குமுறல், அது உங்களுடைய மனக்குமுறையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 50 ரூபா எங்களுக்கு நிர்ணயம் பண்ணுங்க. அப்படி நிர்ணயம் பண்ணீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும், மாட்டு பண்ணையும் அதிகமாகும் அப்படிங்கறத ஐயா கொஞ்ச நாள் போனீங்கன்னா இந்த பாலும் கிடைக்காது. எல்லாமே வித்தாச்சு. நாங்க பால் எங்க வரப்போகுது கவர்மெண்ட்டுக்கு? ஒருவேளை 50 ரூபா அரசு வந்து மனமும் வந்து சரி நம்மளுடைய விவசாயிகளை வந்து நம்மளே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா நிர்ணயம் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 50 ரூபா வண்டையில புண்ணாக்கு தவிட்டு ஏத்திடுவாங்க. என்ன பண்ணாலும் விட மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு டபுள் ரேட் ஏத்துவாங்க. 1750 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் பண்ணிடுவாங்க. சரி, ஒரு வேளை அது ஏறல, உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இப்ப 5 மாடு இருக்கிறத நீங்க பெருக்குவீங்களா மாட்டீங்களா? அப்பமெல்லாம் முடியாதுங்க. அப்ப தட்டு 35 ரூபா 40 ரூபா கொடுத்துவாங்க. இல்லைங்க, நான் அதை மீன் பண்ணவே இல்ல. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு விலை நிர்ணயம் வந்துருச்சு, பருத்தி கொட்டை புண்ணாக்குனுடைய விலை வந்து ஓரளவுக்கு அதே கணிசமான ஒரு தொகையிலேயே இருக்குன்னு வைங்க. அப்ப நீங்க 5 மாடா இருக்கிறத நீங்க 10ஆ நீங்க பெருக்குவீங்களா மாட்டீங்களா? இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இருக்க வேண்டியது. அப்ப கூட நீங்க வந்து அந்த ஏன்னா அந்த தொழில வந்து நீங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. அதனால நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இவ்வளவு யோசிக்க முடியாதுங்க. அது போனாலும் பார்க்க முடியாது. இப்ப இந்த 5 மாட்டுக்கு ஒரு நேரம் ஆகுது. சரி, மாட்டு பண்ணையில லாபகரமா மாத்துறதுக்கான கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்டேன். நஷ்டம் அடைகிறதுக்கு நஷ்டம் அடைகிறதுக்கு அது வாங்கி போட்டு இருந்தோம்னா நஷ்டம் தான் இருக்கும். ஆனா போடாம இருக்க முடியாது. போட முட்டோம்னா கட்டையில விழுந்துருக்கு மாடு. திரும்பி ஒண்ணு போட முட்டோம்னு வச்சுக்கோங்க, மாடு கடை கட்டணும் போக அப்புறம் நமக்கு அடுத்தாலையும் கட்டிக்க வேண்டியது, வித்துற வேண்டியது, வித்து போட்டு கம்முன்னு விட்டுருவாங்க. வேற வழியே இல்லைங்கிறீங்க. போட முட்டோம்னா மாடு 10 பீஸுக்காக. இது என்னென்ன மாடு அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளான்ஸ். அதே எச்சப்புங்க. அங்க இருக்கிறது எச்சப். இதுவும் அது எச்சப்பாது, இதுவும் எச்சப்பாது. மூணுமே எச்சப் தான். ஆமாங்க, அது உள்ள இருக்கிறதும் அதில். சரி, நார்மலா எச்சப் மாடு ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் கறக்குங்க?
அதெல்லாம் பாத்தீங்கன்னா நேரம் ஒரு 6-7 படி வரும். 2 நேரத்துக்கு 14 படி வரும். 20 கூட கொண்டு வரலாம். கொண்டு நம்ம வரலாம். தீவனம் எல்லாம் கொடுத்தா ஒரு 20 லிட்டர் கரெக்ட். இது எல்லாமே சினை மாடா இல்லாம எல்லாம் கறவை மாடா இருந்தா எவ்வளவு லிட்டர் பால் கிடைக்கும்? எல்லாம் மாடா இருந்துச்சுன்னா ஒரு 35 லிட்டர் 40 லிட்டர். பாத்தீங்களா, கம்மியா சொல்றாரு. நான் என்னதான் சொன்னாலும் இது பொய்ன்னு தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா 14 ரூபா 14 லிட்டர் சொன்னீங்கயா, 5x14 கிட்டத்தட்ட எவ்வளவு? 5x14 நீங்களே கணக்கு போட்டுங்க மக்களே. 70 லிட்டர் வருதுங்கய்யா. அதனால நீங்க கம்மியா சொல்றீங்க. ஏன்னா வெயில் அடிச்சுன்னா கம்மியாகும், எச்சாகும். 3 மாசம் கறக்கும். கண்டிப்பா. ஏன்னா 3 மாசத்துக்கு மேல வராது. 1000 சொல்லலாம், ஆனா அவருக்கு தான் அந்த வழி என்னங்கிறது தெரியும். ஓசியில் அடிக்கலையே தெரியும் இது பால் ரேட்டு வருது வராது. ஓசியில் ஒட்டி போச்சுன்னா ரேட்டு வரும். தண்ணி மாதிரி ஓசின்னு வச்சுங்க ரேட்டு வராது. கறக்கையிலே நல்லா இருக்கணும், திக்கா இருக்கணும். ஓசியில் அடிக்கும் போது தெரியும், ஒட்டி போச்சுன்னா வந்து ரேட்டு வரும். தண்ணி மாதிரி போச்சுன்னா வராது. வெளியே வந்து நீங்க எப்பவுமே கட்டிக்குவீங்களா? ஏன் இந்த பகல் நேரத்துல மட்டும் கட்டிருக்கீங்க? பகல்ல மட்டும் கட்டுங்க, நைட்டான உள்ள போட்டுருவீங்க. சின்ன காடி மாதிரி நீங்க செட் பண்ணிருக்கீங்க. சைஸ்களுங்க ஹாலோ பிளாக் வச்சு சின்னதா ஒரு செட்டை வந்து நீங்களே போட்டு தீவனங்களை நீங்க அங்கேயே போட்டுக்கிறீங்க. அம்மா உங்களுடைய ஐயா வந்து நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாருங்க. சோ அதோட ஒரு சாராம்சமா தொடர்ச்சியான ஒரு காணொலியா தான் இது இருக்க போகுது. ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து அந்த ஒரு மரியாதையா பேசக்கூடிய அந்த ஒரு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காணொலி தான் இது. அம்மா அங்க வந்து மாட்டு பண்ணையில வந்து என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதே சமயம் இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. அம்மா வணக்கம்மா. உங்களோட ஸ்லாக்ல வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கறங்க. எங்க இந்த மாடு வச்சுட்டு நாம நல்லா இருக்கறாப்ல இருக்குதுங்களா? பாருங்க, ஒரே வாரத்துல முடிச்சு விட்டேன். உங்க பேரு, உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம்மா. பேரு வந்து நம்ம பேரு வந்து சாவித்திரிங்க. அப்புறம் ஊர் வந்து கோயில்பாளையம், நம்ம சொந்த ஊர். கட்டி கொடுத்துக்கிறது இங்க காளிபாளையம். சரிங்கம்மா. அப்புறம் வந்தா முடிச்சு நமக்கு இது தொழில் தானுங்க. வெயிலுன்னு பாக்குறது இல்ல, மழையும் பேய மாட்டேங்குதுங்கோ, சரியான கஷ்டங்கோ. ஆனா எங்களுக்கு படுப்பிள்ளைங்காட்டிக்கு இது மேய்ச்சிட்டு இருக்கிறோங்கோ. நாங்க படிச்சோம்னா இந்த மாடு மேய்க்க மாட்டோங்கோ. இன்னும் இப்படியே புண்ணாக்கு விலை ஏத்திட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாடு நாங்க இப்ப 11 உருப்படி வச்சிருந்தோம். இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. இப்ப பார்த்தா 6 மாடுதான் இருக்குதுங்க. அது ஏன்னு கேட்டா புண்ணாக்கு விலையும் அதிகங்கோ. இந்த ஒரு வாரம் ஒரு விலை இருக்குது, இன்னொரு வாரம் போனா இன்னொரு மூட்டை எடுக்கிறக்குள்ள இன்னொரு விலை ஏத்திடுறாங்க. இப்படி ஏத்திட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாடு மேய்க்கிறவங்க மேய்க்க மாட்டாங்க. தட்டு விலையும் அது வாங்க முடியாது. வைக்கப்புல்லு வாங்கினாலும் அது விளையுங்க. மழையும் பேயாதாலும் இல்லாட்டி நாங்க காட்டுக்குள்ளினாலும் போட்டு புல்லு எடுத்துட்டு இருந்தோங்க. இப்ப மழையும் மாறுது இல்லைங்க, அதனால மாடு மேய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. ஏனுங்க நீங்க கோயம்புத்தூர்காரனுங்களா? கோயம்புத்தூர் தானுங்கதே ஊர் தான். எந்த ஊருங்க நீ? நாங்க வாங்க கோயில் பாலத்து கட்டுங்க. ஆமா. நீங்க உங்கா போறதுலயே தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர்கார தான். இந்த பொம்பளையோ வெயிலுன்னு பாக்குறது இல்லைங்கோ, வறுக்கிறங்கோ, இதே வேலைதான். வெளியில போக முடியறது இல்லைங்க. இந்த ஒரு ஏதோ ஒரு பம்ப்ஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போக முடியறது இல்லைங்க. இதவேதான் பாத்துட்டு இருக்கோனுங்க. ஆனா பார்த்தாலும் நாங்க ஏன் வச்சிருக்கிறோங்கன்னா இந்த விவசாயத்துக்கு காட்டுல வெள்ளாமை வாழை இந்த மாதிரி காய் வெண்டை செடி கத்திரிக்காய் இப்படி வைக்கிறோம்லங்கோ, அதுக்கு எருவு வேணுங்கிறக்காகத்தானுங்கோ இந்த கொஞ்சம் மாடு வச்சிருக்கோம். ஏனுங்க காலையில எத்தனை மணிக்கு நீங்க வேலைய ஆரம்பிப்பீங்க? காலையில இங்க 8 மணிக்கு காட்டுக்குள்ள பூந்தாங்கோ, மதியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். சரிங்க. வந்ததெல்லாம் சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் சுத்தம் பண்ணி பாக்குற போது மணி 3 மணி ஆகி போகும். சாப்பிடுறது பார்த்தா நாங்க மத்தியானம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க? 4 மணிக்கு. மத்தியான சாப்பாடு இல்லைங்க, அது இரவு சாப்பாடு. இரவு சாப்பாடு மத்திய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணவு. விவசாயிகளே வந்து உங்க டவுனுக்குள்ள இருக்கிற அதிகாரி மாதிரி எல்லாம் 1 மணிக்கு சாப்பிடுறது 2 மணிக்கு சாப்பிடுறதெல்லாம் எங்க கிட்ட இல்லைங்க. காலையில சாப்பாடு 9 மணி 10 மணி. ஏன்னு கேட்டா எங்க தொழில் அப்ப ஏற்பட்ட தொழிலுங்க. ஏதோ அந்த கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க அந்த நம்ம 1 மணி ஆச்சா அப்போ சாப்பிட்டுக்குவாங்க. சக்கரை வியாதியில இருந்து எல்லாமே வருது, இல்லன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எதுவுமே வர்றது இல்லையா? நல்லா ஆரோக்கியம் என்ன பண்றதுங்க எங்களுக்கு? நாங்க இத்தனை கஷ்டப்படுறோம்லன்னு போட்டு ஒரு பால் விலை ஏத்துங்கப்பா, அதை ஏத்த மாட்டேங்க. புண்ணாக்கு விலை மட்டும் நிமிஷத்துக்கு ஒரு விலை போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பால் விலை ஏத்தலாமல்ல. பாயிண்ட் தான் அம்மாங்க. புண்ணாக்கு விலை மட்டும் ஏத்துறீங்க, அப்புறம் மேவுகளுக்கு அப்படித்தான் மக்காசு சோள தட்டுக்கும் விலை. தண்ணியும் பாய மாட்டேங்குதுங்க. தண்ணி பாய்ஞ்சா நாங்க ஏதோ இந்த சாடு பயிர் மாதிரி ஏதோ இந்த ஊனில் கொடுக்கறதா சோள பயிர் ஏதோ போட்டோம்னா அது வந்துருங்க. மழையும் இல்லைங்க, போர்லயும் தண்ணி இல்லை. அப்புறம் எப்படிங்க நாங்க பிழைக்கிறது? ஒரு காரணம் நாங்க அந்த மாடு வச்சிருக்கோம்னா படிக்காதனாலதான். படிச்சோம்னா இது நாங்க வச்சிருக்க மாட்டோம். உங்களாட்ட ஒரு பேனா படுத்துட்டு போயிருக்கோம். ஐயோ, நான் பேனா வைக்கலீங்க. படிப்பே இல்லாதனாலதான் நாங்க இந்த மாடு வச்சுட்டு என்ன பண்றது? மில்லுக்கு போனாலும் இப்ப என்னங்கிறாங்க 10வது இல்லாட்டி 12வது இல்லாட்டி 1 டிகிரி படிச்சிருக்கோனுங்கிறாங்க, 2 டிகிரி படிச்சிருக்கோணும். நம்ம 5வது படிக்கல. இப்ப நாம போனோம் நம்மளா அங்க வேலைக்கு சேர்த்துவா போனதான் இந்த கூட்டுற வேலைக்கு தான் போகணும். அங்க போய் கூட்டிட்டு தெரியறதுக்கு நம்ம இங்கேயே கூட்டிக்கலாம். ஏதோ விவசாயி ஏதோ 4
பொதுமக்களுக்கு 4 காய் எல்லாமே வச்சுட்டுங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழை, மாட்டுகளுக்கு மசால் புல்லு இது வச்சுட்டு ஆளுகளோட வேலை செய்ய வேண்டியதானுங்க. காலையில சாப்பாடு 9 மணிக்கு, மத்தியானம் சாப்பாடு 4 மணிக்கு, ஆனா நைட்டுக்கு சாப்பிடுறது 9 மணிக்கு. மணிக்கணக்கில் விவசாயிகளுக்கு சாப்பிடுறது ஒரு நேரம் வந்து சாப்பிடாம விட்டதானுங்க. மத்தியான நேரம் எல்லாம் சாப்பாடு வேலை இருந்ததுன்னா காட்டுக்குள்ளே இருந்துக்குங்க. டீ மட்டும் சாப்பிட்டு செய்ய வேண்டியது எங்க தொழில் அப்படி போயிட்டு இருக்கு. அம்மாங்களுக்கு வயசுங்க? வயசு எனக்கு ஒரு 37, 40 பக்கமா இருக்குங்க. சரிங்கம்மா. ஆமாங்க, 40க்குள்ள இருக்கு. சரிங்க. வயசும் கூட நான் கரெக்டா வைக்கிற அளவுக்கு இல்லைங்க. வேலை ஞாபகம் இல்ல, அந்த அளவுக்கு வேலை ஓடிட்டே இருக்குது. இந்த வேலை இல்லைனாலும் நாங்க சாப்பிட முடியாது. இப்ப இந்த மாடு மேய்ச்சிட்டு 5 பேர் சாப்பிடுறோங்க. ஒரு பிள்ளை படிக்க வச்சுட்டு இருக்கோம். உங்க பிள்ளைய? எங்க பிள்ளைய. சும்மா நாம வீட்டுல உட்காந்து இருந்தா அதை படிக்க வைக்க முடியுங்களா? அது முடியாதுங்க. ஆனா பூரால விவசாயிக்கு தான் வேலைக்கு ஒருத்தரும் போறது இல்லை. எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாருமே விவசாயம் தானுங்க. வேலைக்கு போற அளவுக்கு படிப்பு இல்லைங்க. ஏதோ பிள்ளைகளினாலும் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கிறீங்க. யோசனையில இல்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல விவசாயமும் இந்த மாட்டு பண்ணையும் இருக்குமா? மாட்டு பண்ணையும் சுத்தப்படிக்காம இருக்காதுங்க. ஆனா விவசாயம் வந்து எங்களோட போச்சு. இன்னும் படிக்கிறதுக்கு தானே போறாங்க. அந்த விவசாயம் வெயில் வந்து இந்த வெயில் போடுதே, யாரு வந்து படிக்கிற பிள்ளைங்க போய் காட்டுக்குள்ள வேலை செய்யுங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது எங்களோட போயிட மாட்டேங்குதுங்க. ஏதோ எங்களாட்ட மாசம் இருக்கிறவங்க இருந்தா ஏதோ ஒரு தோட்டம் 2 தோட்டம் இருக்கும். இல்லாட்டி எல்லாம் வித்து திங்கத்தான் பாப்பாங்க. இல்லாட்டி இந்த வேலையை எங்களுக்கு வேண்டாம், குறைய கடந்துச்சு அது அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அம்மா என்னென்ன வேலை செய்யறீங்க மாட்டு பண்ணைங்கள? மாட்டு பண்ணையில வந்துக்கோ சாணி விளைக்கிறதும் நாங்கதான், மேய பார்க்கறதும் நாங்கதான், வலை மாடு எல்லாம் புடிச்சு கட்டுறது எல்லாமே எங்களுக்கு இதே தொழில் தான். இதே தொழில் தான். ஆளுகெல்லாம் வச்சோம்னா நாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லைங்க. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்களா? காலையில பள்ளி பிள்ளைக்கு போறதுனால ஒரு 5:30க்கு எந்திரிப்போங்க. சமையல் எல்லாம் முடிச்சுட்டு மாடுகளுக்கெல்லாம் எல்லாம் வருவாள். பால் கறக்குவாங்க, எல்லாம் தண்ணி மாமனார் தண்ணி காட்டுவாப்புல, நாங்க சமையல் வேலை. அப்புறம் ஏதோ பிள்ளைகளெல்லாம் சடை கடையெல்லாம் பெரிய பள்ளிக்கூடம் மணி போட்டு காட்டுக்குள்ள போனோம்னா 2 மணி ஆகும். 2 மணி ஆயிரும். அப்படியே நம்ம செட் ஒரு பார்வை பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் நம்ம அரசு கொடுத்த மானியத்துல கட்டிய இந்த ஒரு செட்டை வந்து நம்ம பாத்துக்கலாம். சொல்லுங்க ஐயா. அரசு கட்டினது இப்படித்தான் இருக்குது. இது வந்து அரசினால் கொடுக்கப்பட்ட மானியத்தின் மூலமா, அதாவது இது அவங்களே கட்டி கொடுத்தாங்களா? அவங்க கொடுத்த மானியத்துல நீங்க கட்டி? அவங்களே கட்டிட்டாங்க. அவங்களே கட்டி கொடுத்தாங்க. நீங்க அரசு கிட்ட நம்ம வந்து எங்களுக்கு வந்து செட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு செட்டுன்னு போட்டா 5 மாடு கட்டலன்னாங்க. இதுல 5 கட்ட முடியாது. 5 கட்டணும்னா எல்லாம் ஒண்ணுக்கு முட்டையில தான் கிடக்கும். எப்படி நம்ம இதுக்கு வந்து நம்ம எங்க அப்ளை பண்றது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அரசு வந்து கவர்மெண்ட் இதுல யூனியன் மூலியமா வர்றது இதுக்கு. சரிங்க. செட்டு போடுறது எல்லாத்துக்குமே இது கிடைக்கிறது இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் கிடைக்குது. யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு கிடைக்கும். ஆனா எல்லாத்துக்குமே கிடைச்சா அவங்களும் ஒரு செட் போட்டுக்கலாம் இல்லைங்களா? பிரைவேட் செட் நீங்க போட்டது காட்டுங்க பாருங்க. ஐயாவுடைய பிரைவேட் செட் அவரே தன்னுடைய செலவுல போட்டிருக்காரு. இது எவ்வளவு ரூபாய்ங்க ஐயா இதுக்கு செலவு பண்ணீங்க? இப்ப இதுக்கு 60,000 ரூபாய் ஆயிருக்கு. இப்ப மட்டும் இதுக்கு போட்டது 60,000 ரூபாய். ஆமா. இது நம்மளுடைய ஓன் செட். ஆமாங்க. பாருங்க. இது எவ்வளவு செலவாச்சுன்னு சொன்னீங்க? இதுக்கு மேல் கோப்பு 1.5 லட்சம், 1.25 லட்சங்க. இதெல்லாம் போடையில 1.25 லட்சம் ரூபாய். 1.25 லட்சம் ரூபாய். ஆனா தரமா போட்டிருக்கீங்க. 2.5 லட்சம் ரூபாய் கணக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 மாடு தரமா கட்டலாம். 5-6 மாடு கட்டலாங்க அழகா. ஜம்முன்னு கட்டிக்கலாம். அதே வியாபாரிகள் இருந்துச்சுன்னா இதுலயே 10 மாடு 5 மாடு கட்டிடுவாங்க. எல்லாம் சின்னதா கட்டி கொண்டு வந்துக்கலாம். டிராக்டர் வச்சிருக்கீங்க. ஆமா. இது வந்து நீங்களே ஓட்டுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் தான் ஓட்டிக்குவேன். நீங்க தான் ஓட்டிப்பீங்க. நம்ம யோசிக்க மாட்டோம். நீங்க நம்மளுடைய விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ விவசாயத்துல வந்து பிரதான பங்கு வகிக்கிறது வந்து நீங்க ஆரம்ப இடத்துல இருந்தே நீங்க உங்களுக்கு தெரியும். நம்ம மாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வமா பார்க்கப்படக்கூடிய ஒரு விலங்குதான் பசுமாடு. இந்த பசுமாட்டினுடைய இனம் இல்லைன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு டீ கடையிலயும் பால் கண்டிப்பா கிடைக்காது. சோ அதே சமயம் குழந்தைகளுக்கும் அந்த பால் வந்து பிரதான ஒரு புரத சத்துவாதான் இருக்குது. சோ இந்த ஒரு தொழில மட்டும் ஏன் வந்து அரசு வந்து கண்டுக்கவே மாட்டேங்குது கேட்டீங்கன்னா, அவங்க பாக்கெட் பால் வாங்கிட்டு போய் மாவு அந்த பவுடர் வச்சு கலக்கி விட்டுறாங்க. அது குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. இதாச்சுன்னா தரமா இருக்கும். பால் கொடுத்தாலும் நல்லா இருக்கு. அது மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு. உங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எதிர்வரும் சந்ததிகள் வந்து மாட்டு பண்ணை ஆரம்பிச்சா லாபகரமா மாற்ற முடியுமா முடியாதா? முடியாதுங்க. அது இந்த ஜென்மத்துக்கு முடியாது. இந்த ஜென்மத்திலேயே முடியாது. ஆமாங்க. அது யாருமே வந்து நம்மளுக்கு ரேட் ஓவர். மாடுக்கு போய் வாங்கினாலும் வியாபாரிக்கு 10,000 ரூபாய் வச்சு கொடுத்து வாங்கணும். மாடு நம்ம கிட்ட 40,000 வாங்கினா அவங்க கிட்ட 60,000 ரூபாய், 20,000 ரூபாய், 10,000 ரூபாய் வச்சுதான் கொடுக்குறாங்க.
அது கம்மியா யாரும் கொடுக்கறது இல்லை. அதனால நாம கண்ணுக்கு போட்டுச்சுன்னா வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட். ஓகே. ஐயா வந்து மாடு வளர்க்குறது வந்து தன்னுடைய விவசாய நிலங்களுக்கு எருவுக்காக மட்டும்தான் மாடு வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. ஏன்னா உண்மையா சொல்ல போனா இது வேதனையா தான் இருக்குது. என்னுடைய சேனல் நீங்க பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை வந்து மாறி மாறி பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய ஒரு தொழில வந்து ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போறோம். அங்க வேலைக்கு போனோம்னா ஒரு 20-25,000 ரூபாய் சம்பளம் வருது. சரி நம்ம வாங்குறோம், வீட்டுக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றோம். ஆனா இந்த விவசாயத்துறையில வரும்போது மட்டும் எந்த தொழில நம்ம எப்படி பண்ணா நமக்கு லாபமா அமையும், நஷ்டமா அமையும்னு சொல்லவே முடியாதுங்க. அது லாபம் நஷ்டம் எல்லாமே பார்த்துக்கணும். வந்து வாழைக்காய் 40 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்க்கு எடுக்கிற கால இல்லை. அதையும் கொடுத்தாகணும். நம்ம வச்சு அதை ஒண்ணும் பண்ண போறோம். கண்டிப்பாங்க. கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா இப்போ 300 ரூபாய்க்கு போகுது, 500 ரூபாய்க்கு போகுது. அது நம்ம நேரம் தான். கண்டிப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே ஒரு கரெக்டா நேரம் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்லதுங்க. இல்லைன்னா நஷ்டம் தான். இப்ப ஐயாவும் நீங்களும் வந்து திருமணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க வந்து விவசாயத்துறையில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. இந்த ஒரு துறை மூலமா உங்களுக்கு வந்து வருமானம் நீங்க இது வரைக்கும் ஈட்டி இருக்கீங்க? வருமானம் சாப்பாடு செலவுக்கு தான் ஆயிக்குதுங்க. மிச்சம் பண்றதுக்கெல்லாம் இல்லை. வேணும்னா நாங்க 5 இதுக்குள்ள விவசாயம் பண்றோம். 5 பேர் சாப்பாட்டுக்கு இல்லாம சாப்பிடுறோம். அவ்வளவுதான். மிச்சம்ங்கிறதெல்லாம் இல்லை. வெளியில வேலைக்கு போகல, இதுலயே வருமானம் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கிறதா. வேற எதுவுமே உங்களுக்கு மிச்சமெல்லாம் ஆகாது. நம்ம வெளியில வாங்கி கடமான பத்தாதுங்க. மிச்சம் பண்ற அளவுக்கு இல்லைங்க. மாட்டுப்பண்ணையை பற்றியும் உங்களுடைய விவசாயத்துறையை பற்றியும் ரொம்ப ஒரு நகைச்சுவையா, அதாவது ஒரு சிரிக்கவும் வச்சீங்க, சிந்திக்கவும் வச்சீங்க. ஓகே. ஐயா வந்து நான் பார்க்கும்போது கட்டாயமா பேசுவாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு சிறப்பா பேசுவாருங்கிறது அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுதுங்க. ஏன்னா ஒரு மாட்டுப்பண்ணை அப்படிங்கும் போது நம்ம லாபகரமாவே நம்ம இருக்கும்னு நம்ம நினைக்கவே முடியாது. அதுல எவ்வளவு நஷ்டங்கள் இருக்கும், அதை நம்ம எப்படி வந்து மாத்தணும் அப்படிங்கிறத நீங்க இந்த காணொலி வழியா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது உங்களுடைய ஒரு விவசாயத்தையும் இந்த மாட்டுப்பண்ணையும் பற்றியும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்க எங்ககிட்ட ஒரு இன்பத்தோட வரவேற்று எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. சோ அம்மாங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் லாங்குவேஜ்ல ரொம்ப அருமையா பேசினாங்க. கொஞ்சம் சிரிப்பாவும் இருந்துச்சு. ஆனா எவ்வளவு சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அம்மா பகிர்ந்துக்கிட்டாங்கிறது அந்த வழியோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா வந்து மாட்டு பண்ணைங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே அதை வச்சிட முடியாது. அதை வைக்கிறதுனால என்னென்ன மாதிரியான இன்னல்கள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலி வழியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. மாட்டுப்பண்ணை தெரிஞ்சுக்கணும், ஸோ நம்ம ஆட்டுப்பண்ணை வைக்கணும், நம்ம கோழிப்பண்ணை ஆரம்பிக்கணும், பிசினஸ் சம்பந்தமான ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரம் டிவி சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ண தவறாதீங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சிரிச்சிருப்பீங்க, சிந்திக்கவும் வச்சிருக்காங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.